மோதல் போக்கிற்கு மத்தியில் பாமக நிறுவனர் ராமதாசுடன் அன்புமணி ராமதாஸ் முக்கிய ஆலோசனை மேற்கொண்டார். தந்தை மகன் இடையே மோதல் போக்கு நீடித்து வரும் நிலையில் கடந்த 29ஆம் தேதி செய்தியாளர்களை சந்தித்த ராமதாஸ், அன்புமணி பாமக வளர்ச்சிக்கு இடையூறாக இருக்கிறார், பெற்ற தாயை அடிக்க முயன்றார், பாஜகவுடன் கூட்டணி வேண்டாம் என்றபோது காலை பிடித்து கெஞ்சி கூட்டணிக்கு போய் கட்சியை தோற்கடித்தார் என கடுமையாக குற்றம் சாட்டியிருந்தார். இது தமிழக அரசியலில் பெரும் புயலை கிளப்ப இருவரும் மாறி மாறி கட்சி சார்ந்து உத்தரவுகளை பிறப்பித்ததால் பாமகவில் பெரும் சலசலப்பு ஏற்பட்டது. இதனை முடிவுக்கு கொண்டுவரும் விதமாக அன்புமணி ராமதாஸ் தைலாபுரம் தோட்டத்திற்கு நேரில் சென்று தந்தை ராமதாஸை சந்தித்தார். இருவரும் சுமார் 45 நிமிடங்கள் ஆலோசனை மேற்கொண்டனர். என்ன பேசினார்கள் என்பது குறித்து முழு தகவல்கள் வெளியாகவில்லை. இப்படியிருக்க அன்புமணி ராமதாஸ் கிளம்பியவுடன் ஆடிட்டர் குருமூர்த்தியும் அதிமுக முன்னாள் எம்எல்ஏவும் சென்னை முன்னாள் மேயருமான சைதை துரைசாமியும் தைலாபுரம் தோட்டத்திற்கு சென்று ராமதாஸை சந்தித்து பேசினர். இதில் கவனிக்க வேண்டியது, அதிமுக பாஜக மீண்டும் கூட்டணி அமைப்பதற்கு முன்பே இருவரும் கூட்டணி அமைத்தால்தான் அதிமுக ஜெயிக்க முடியும் என குரல் கொடுத்தவர் சைதை துரைசாமி. மறுபக்கம் பாஜகவுக்கு கூட்டணி வியூகம் அமைத்து தருவதில் முக்கிய பங்காற்றியவர் குருமூர்த்தி. இவர்கள் இருவரும் தைலாபுரம் தோட்டத்தில் ராமதாசுடன் ஆலோசனை மேற்கொண்டதால் தந்தை மகன் இடையே நீடித்து வரும் பிரச்சினை முடிவுக்கு வரலாம் என அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். ஏற்கனவே பாஜக கூட்டணியில் பாமக இருக்க தந்தை மகன் சண்டையில் கூட்டணி நீடிக்குமா உடையுமா என கேள்வி எழுந்துள்ளது. சமாதானமாக முடிந்தால் அதிமுக பாமக பாஜக கூட்டணி அமையலாம், இல்லையேல் தமிழக அரசியலில் அதிரடி திருப்பங்கள் இருக்கலாம் என்பதே அரசியல் விமர்சகர்களின் கருத்தாக உள்ளது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.